கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்புவோம். இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்க செய்தியின் தலைப்பு என்னவென்றால், அபிஷேகம் எதிரிகளை அழிக்கும். அபிஷேகம் எதிரிகளை அழிக்கும். அபிஷேகத்தை குறித்து நாம் இந்த நாளில் பார்க்கும் போயிருப்பாங்க. அபிஷேகம் இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் அபிஷேகம் பெற்றிருக்க முடியாத தேவன் விரும்புகிறார். அபிஷேகம் பெற்றிருக்க முடியாது. அந்த அபிஷேகம் அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிராளியின் கிரியைகள், பொல்லாத மனுஷர்களின் கிரியைகள், பொல்லாத ஆவிகளின் கிரியைகள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கிற ஆவிகளின் கிரியைகள், எல்லா விதமான ஆவிகளின் கிரியைகளையும் அபிஷேகம் அழிக்கும். பாருங்க, எதிரிகளை அழிக்கிற மாதிரி அழிக்கும். அபிஷேகத்தின் வல்லமை உண்டுங்க. அபிஷேகத்துக்கு வல்லமை உண்டு. அபிஷேகத்துக்கு நன்மை செய்ய அபிஷேகத்தின் வல்லமை போதுமானதாக இருக்கிறது. அபிஷேகம் எல்லா விதங்களிலும் செயல்படுகிறது. அபிஷேகம் எல்லா விதங்களிலும் செயல்படுகிறது. அபிஷேகம் எதிரிகளை அழிக்கும். இன்றைய நாள் நாம் அதான் பார்க்க போயிருப்பாங்க. அபிஷேகம் எதிரிகளை அழிக்கும். தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய சிலுவையின் மூலமாக ரட்சிப்பை அடைந்த பிள்ளைகள், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், அவரை உள்ளத்திலே தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் அபிஷேகத்தை கட்டவிழ்க்க விரும்புகிறார். மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய அபிஷேகம் அவர்கள் மத்தியில் விளங்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அபிஷேகம் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளின் வெற்றி வாழ்க்கைக்கு மிகவும் உதவியாக இருக்கிறதுங்க. மிகவும் வல்லமை நடப்பிக்க செய்யக்கூடிய ரீதியில் உதவியாக இருக்கிறது அபிஷேகம். அபிஷேகத்தை குறித்து நான் பார்க்க போனால் வேதத்தில் பல வேத வசனங்கள் உண்டு. பாருங்க, அபிஷேகம் எப்படி எதிரிகளை அழிக்கிறது. அபிஷேகம் அபிஷேகம் என்றால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் அபிஷேகத்தை குறித்து அதிகமாக போதிக்கிறது என்றால் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேயின் காலகட்டத்தில் தான் அபிஷேகத்தை குறித்து அதிகமாக போதிக்கப்படுகிறது. ஆனாலும் மறைமுகமாகவே நோவாவுடைய காலத்தில் அபிஷேகம் வேலை செய்தது. ஆபிரகாமுடைய காலத்தில் அபிஷேகம் வேலை செய்தது. ஈசாக்குடைய காலத்தில் அபிஷேகம் வேலை செய்தது. யாக்கோபுடைய காலத்தில் அபிஷேகம் வேலை செய்தது. யோசேப்புடைய காலத்தில் அபிஷேகம் வேலை செய்தது. அபிஷேகம் வேலை செய்தது என்றால், அபிஷேகம் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற அபிஷேகம் என்றால் மோசேயின் காலகட்டத்தில் தான் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது என்று இல்லை. அதற்கு முன்பதாகவே ஆதியாமத்திலேயே இந்த பூமியை தேவன் சிருஷ்டித்த நாட்களிலே அபிஷேகம் வேலை செய்ததுங்க. அபிஷேகம் ஆதி முதற்கொண்டு அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறது. அதற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. சர்வ சிருஷ்டிப்புகளும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அபிஷேகம் இருக்கிறது. அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற ரூபத்தில் நபரில் இருக்கிறதுங்க. பரிசுத்த ஆவியானவரை நாம் ஏற்றுக்கொள்வதும் ஒன்றுதான், அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வதும் உண்டுதான். பாருங்க, அபிஷேகம் வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற இல்லை. அபிஷேகம் ஒன்றுதான், பரிசுத்த ஆவியானவர் ஒன்றுதான். ஞானஸ்தானம் பெற்ற பிறகு தேவ ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த அபிஷேகம் நமக்குள்ளாக இருந்து, நம்முடைய ஆவியிலே இருந்து அதிகமாக காரியங்களை நடப்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டுட்டோம், வார ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் போதும், இல்லை பைபிள் சொல்லி நேரம் கிடைக்க போனால் போதும் இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்க அபிஷேகம், பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டுமா? அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்க பரிசுத்த ஆவியினுடைய தாளந்து, அதை நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும்.
அதிகரித்துக் கொள்ள வேண்டும், அதை வளர்த்து கொள்ள வேண்டும். அபிஷேகத்தின் வல்லமை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பூமியில எதிரிகள் அதிகம். பாருங்க, எதிரிகள் அதிகம், சொல்லி முடியாத எதிரிகள். சாதாரண ஒரு மனிதனுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வேலை செய்கிறார்கள், அந்த வேலைக்கு நிகராகவே அந்த வேலையை போன்றே அவர்கள் என்ன செய்ய மற்றவர்கள் கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு வியாபாரத்தை வைக்கிறார்கள். பாருங்க, ஒரு சின்ன வியாபாரம் செஞ்சு முன்னேற முடியாம எதிராளிகள் இருக்கிறார்கள். ஒரு பெரிய வியாபாரத்தை செய்து முடிக்க முடியாமல் எதிராளிகள் இருக்கிறார்கள். பாருங்க, எல்லா இடங்களிலும் எதிராளிகள் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சில இடத்துல இல்லை, சின்ன வியாபாரமா இருக்கட்டும், பெரிய வியாபாரமா இருக்கட்டும், பெரிய கார்பரேட் நிறுவனமா இருக்கும், போட்டி, பொறாமைகள், வெறுப்புகள், கசப்புகள். நீ பெரியவனா, நான் பெரியவனா என்று தேவன் சொல்லுகிறார். என் பார்வையில் யாரும் இல்லை பெரியவர்கள் என்று. நான் மனிதனை ஒரே பட்சாபத்தோடு பார்க்கிறேன். நான் மனிதனை நான் பார்க்கின்ற விதம் வேறு. தேவன் மனிதனை பார்க்கின்ற விதம் முற்றிலும் வேறு. மனிதனை பார்க்கின்ற விதம் முற்றிலும் வேறு. ஒரு மனிதனை அவனுடைய படிப்பு, கல்வி, கலாச்சாரம், ஐஸ்வர்யம், கௌரவம், அரசியல் பலம், ஆள் பலம், இவற்றை வைத்து ஒரு மனிதன் மற்ற மனிதனை எடைப்படுகிறான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், மனுஷன் அந்தஸ்தை பார்க்கிறான், மனுஷன் ஆஸ்தி இருக்கான்னு பார்க்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஒரு நல்ல இருதயம் கொண்ட ஒரு ஆவி உன்னிடத்துல இருக்கிறதா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ ஆவியை பார்க்கிறார். ஏனென்றால் ஆவியிலே காணப்படுகிறது, இருதயத்தில் காணப்படுகிற காரியங்கள் தான் ஒரு மனிதனுடைய செயல்களாகவே மாறுகிறது. செயல்களாகவே ஆவியில ஒன்று, வெளியில ஒன்று இல்லைங்க. இருதயத்துல ஒன்று, வெளியில ஒன்று இல்லை. ஆவியிலே அந்த மனிதன் எதை குறித்து சிந்திக்கிறானோ, எதை குறித்து திட்டமிடுகிறானோ, எதை குறித்து யோசனையா இருக்கிறானோ, அதுதான் காலாவட்டத்திலே காரியங்களாக செயல்படுகிறது. எந்த சிந்தனையை சிந்தித்து கொண்டே இருக்கிறார்களோ மனிதர்கள், காலாவட்டத்தில் அந்த சிந்தனையின் பிரதிபலன் தான் வெளிப்படுகிறது. எனவேதான் நாம் தேவன் பார்க்கிற விதமாக, தேவன் முகத்தை பார்க்கலங்க, தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். எனவேதான் நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் தேவனுடைய உள்ளம் போன்று மென்மையானதாக, தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். எப்பொழுதுமே ரொம்ப சாஃப்டா இருதயத்தை வச்சுக்கணுங்க, ரொம்ப மென்மையா வச்சுக்கணும். நம்முடைய ஆவி அப்படிதான், ரொம்ப டென்ஷனா, படபடப்பா, எதுவுமே செய்ய முடியாது. ரொம்ப அமைதியா, நார்மலா, ஒரு ஆற்றுல ஒரு படகு எப்படி மிதந்து போகுது மாலை நேரத்துல, குளிர்ச்சியான நேரத்துல, தென்றல் காத்து வீசுகிற நேரத்துல, அதே போல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில், நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, நம்முடைய மனது எல்லாவற்றையும் நாம் வைத்துக் கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய ஆவி முக்கியங்க அபிஷேகத்திற்கு. ஒரு மனிதனுடைய இருதயம் முக்கியம் அபிஷேகத்திற்கு. ஏனென்றால் இந்த இருதயம், இந்த ஆவி, அதுதான் தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய வல்லமையும் அபிஷேகத்தின் மூலமாக ஈர்க்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை எது ஈர்க்கிறது? நம்முடைய ஆவி, கர்த்தர் தந்த ஆவி, அவர் கொடுத்த தீபமாய் இருக்கிறது. எனவே அபிஷேகத்தை நாம் நாளுக்கு நாள் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்படி நம்முடைய சரீரத்துக்கு 3 வேளை சாப்பிடுகிறோமோ சரீரம் நல்ல ஆரோக்கியமானதாக இருக்க, அதே போல நம்முடைய ஆவி நல்ல ஆரோக்கியமானதாக இருக்க, ஆவியில எந்த குறைபாடும் வராதபடிக்கு ஆவி பலமுள்ளதாக இருக்க, ஆவி பிரச்சனைகளை கண்டு மேற்கொள்ள, ஆவி எதிரிகளை அழிக்க மேற்கொள்ள, அபிஷேகத்தை நம்முடைய ஆவிக்குள்ளாக வைத்து நாளுக்கு நாள் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல பிரச்சனைகள் இருக்கா? இருக்கு. போராட்டங்கள் இருக்கா? இருக்கு. நிர்பந்தமான காரியங்கள் இருக்கா? இருக்கு. பொல்லாத ஆவிகள் இருக்கா? இருக்கு. பொல்லாத மனுஷர்கள் இருக்கிறார்கள். பிசாசு இருக்கா? இருக்கு. பிசாசின் கிரியைகள் இருக்கா? இருக்கு.
எல்லா விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நிர்பந்தமான காரியங்கள், பிசாசின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு, ஜெயம் எடுப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு, சித்தி பெறுவதற்கு நமக்குள்ளாக அபிஷேகம் தேவைப்படுகிறது என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறதுங்க. அபிஷேகம் இருந்தால் மாத்திரம்தான் நாம் இந்த பூமியிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். தேவன் தந்த வாழ்க்கை வாழ முடியும். அபிஷேகத்தை நாம் தள்ளி வைத்துவிட்டு தேவனோட நெருங்க முடியாது. அபிஷேகத்தை நாம் தள்ளி வைத்துவிட்டு தேவ சத்தத்தை நாம் கேட்க முடியாது. அபிஷேகத்தை நாம் தள்ளி வைத்துவிட்டு தேவ தூதர்கள் நமக்காக உதவி செய்ய முடியாது. அபிஷேகத்தை நாம் தள்ளி வைத்துவிட்டு நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கு பதில் வரும் என்று தீர்மானிக்க முடியாது. அபிஷேகத்தை நாம் தள்ளி வைத்து விட்டால் நாம் உபவாசம் இருப்பதும் ஜெபிப்பதும் வீண் என்று கர்த்தர் சொல்றார். அபிஷேகத்தோடு கூட பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை கூட நாம் ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், வேத வசனங்களை தியானிக்கிறோம். அந்த அபிஷேகம் நாளுக்கு நாள் இருக்கிறது. மகா பெரிய சர்வ வல்லமையுள்ள கேடகமாக, மறைவிடமாக, செட்டையாக, அடைக்கல பட்டணமாக உங்களுக்கு இருக்கும் என்பதை கர்த்தர் சொல்றாரு. இந்த காலை வேளையில அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். எல்லாமே இருக்கணும். பாருங்க, ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்கு, எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நமக்குள்ளாக அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகம் எதிரிகளை அழிக்கும், எதிரிகளை அழிக்கும். எந்த விதமான எதிரிகளை அழிக்கும்? எல்லா விதமான எதிரிகளை அழிக்கும். சிலருக்கு பலவீனம் என்கின்ற எதிரி, சிலருக்கு சுகவீனம் என்கின்ற எதிரி, சிலரால மரண கிரிகைகள், மாந்திரவாத கட்டுகள், எல்லா விதமான பில்லி சூனிய கட்டுகள், பொல்லாத ஆவியினால் ஏவப்பட்டு அனுதினமும் சித்திரவதைப்படுகிற கட்டுகள், எல்லா விதமான பேய் பிசாசின் கோளாறுகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை, பிள்ளைகள் ஒரு பக்கம் வளர்றாங்க, பெற்றோர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். இவை யாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அபிஷேகத்தை நீங்கள் உங்கள் ஆவியிலே வளர்த்து கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு, ஒரு பெரிய உணர்வு உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும், உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். அபிஷேகம் தாங்க எல்லா விதமான எதிராளிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் எதிராளியை ஜெயிக்க முடியாது. ஸ்கூல்ல பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஆனுவல் எக்ஸாம் வருது, பாட புஸ்தகத்தை தொடாம எப்ப கல்வியாண்டு ஆரம்பிச்ச முதல் மாதம் ஜூன் மாசத்திலிருந்து கிட்டத்தட்ட மார்ச் 15 வரையும் பாட புஸ்தகத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு இல்லாம, கொடுக்கப்பட்ட பாடங்களுக்குரிய பதில் எழுதாம, பாட புஸ்தகத்தை தூங்க வச்சிட்டு திறந்து கூட பார்க்காம இருந்துக்கிட்டு கடைசி நேரத்தில் போயிட்டு ஆண்டவரே என்ன எப்படியாவது காப்பாத்திருங்க ஆண்டவர், என்ன காப்பாற்றுவாரா? நான் பரீட்சையில் எழுதி ஜெயிச்சிடணும் அப்படின்னா காப்பாற்ற முடியுமா? நாம் எல்லாவற்றிலும் ஞானம் உள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தர் சொல்றாரு. அபிஷேகம்னா ஞானங்க, அபிஷேகம்னா அறிவு, அபிஷேகம்னா புத்தி, அபிஷேகம்னா கீழ்ப்படிதல். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அவரிடத்துல இல்லாத ஒன்றும் நம்மை செய்ய சொல்லல, அவரிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம செய்ய சொல்லுகிறார். படிக்கிற பிள்ளைகள் ஜூன் மாசத்துலேருந்தே சரியான முறையில் படிச்சுட்டே வந்தாங்கன்னா மிட்டமு, ஃபர்ஸ்ட் மிட்டமு, காலாண்டு பரீட்சை, செகண்ட் மிட்டமு, அரையாண்டு பரீட்சை, தேர்ட் மிட்டமு, அப்புறம் முழு பரீட்சை எழுதும்போது மிகவும் வெற்றிகரமாக எழுதி மாநிலத்தில் நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியும். பாருங்க, நல்ல ஒரு ஆயத்தை இருக்கணும். ஜூன் மாசத்துல இருந்தே எடுத்தும் கவித்தும் அப்படி படிக்க முடியாது. பாருங்க, நம்முடைய மூளையில நம்முடைய அறிவின் மூலமாக சின்ன சின்ன காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வந்து மார்ச் மாசத்துல ஆனுவல் எக்ஸாம் எழுதி நாம் ஜெயிக்க முடியும். பாருங்க, எனவே தான் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற ஒரு வாழ்க்கை, நாளுக்கு நாள் நம்முடைய ஆவியிலே அபிஷேகத்தை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடு உண்டாகணும். அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் எந்த காரியங்களையும் செயல்படுத்த முடியாது, எந்த காரியத்திலையும் வெற்றி பெறாது. அபிஷேகத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் கூட
நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஞானத்தை கொடுக்கிறாருங்க. எந்த தொழிலை எப்படி பண்ணணும், யார் இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல என்ன செய்யணும், வீடு வாங்கலாமா, கார் வாங்கலாமா, வாங்கக்கூடாதா, திருமண காரியங்கள்ல இந்த மனப்பெண்ணா இந்த மனமானா, எல்லாவற்றையும் ஆவியானவர் போதிக்கிறாருங்க. சரியான ரீதியில் சரியான நேரத்தில் அபிஷேகத்தை நாம் நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை நாம் உள்ளத்திலே நிலைநிறுத்தி நாளுக்கு நாள் விருத்தி அடை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் சத்தத்தை கேட்கிற யாவரும் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் தோல்வி அடையவே மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுது எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கிறவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா எதிராளியின் பிரச்சனைகளை காட்டிலும் அவர்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை மகா பெரியதாக இருக்கிறது. தடைகளை மாற்றுகிற அபிஷேகத்தின் வல்லமைங்க. சூழ்நிலையை மாற்றுகிற அபிஷேகத்தின் வல்லமை. சூழ்நிலை சாதகமா இருக்கா பாதகமா இருக்கான்னு பார்க்க தேவையில்லை. சூழ்நிலையிலே மாற்றக்கூடியவர் நமக்குள்ள இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, அபிஷேகத்தின் வழி நடத்தலுக்கு உட்பட்டவர்களாக நாம் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அபிஷேகம் மிக முக்கியமானதுங்க. அபிஷேகத்தை குறித்து வேதத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அபிஷேகம் அதாவது புதிய ஏற்பாட்டு காலத்தில் அபிஷேகம் வேறு விதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அபிஷேகம் எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அபிஷேகம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய பிள்ளைகள் கூட, ஆபிரகாம் சந்ததி என்று சொல்லுகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட எல்லாருக்கும் அபிஷேகம் வேலை செய்யல. புரிந்து கொள்ளினத முதலாவது ஆசாரிப்பு கூடாரத்துல அபிஷேகம் என்கின்ற காரியங்கள் உள்ளே நுழைகிறது பாருங்க. ஆசாரியனாக கர்த்தர் ஆரோனை தேர்ந்தெடுக்கிறார். ஆரோன் உடுத்துகிற ட்ரெஸ்ல அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும். ஆரோன் எடுத்து தூபம் ஆற்றுகிற அனைத்து பொருட்களிலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும் என்று வேத வசனம் நமக்கு போதிக்குதுங்க. ஆமா, ஆரோனுடைய வம்சமும் ஆரோன் உடுத்திருந்த ட்ரெஸ்ஸும் அபிஷேகம் பண்ணப்பட்டது என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது ஆரோனுடைய எல்லா விதமான உபகாரங்களையும் கர்த்தர் அபிஷேகத்தை பாருங்க. ஏனென்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் தேவ சமூகத்தில் என்று தூபம் காட்ட முடியும். மனிதனுடைய பாவத்தை தற்செயலாக மூடுவதற்காக மனிதனுடைய பாவத்தை அபிஷேகம் அவ்விதமாக முதலாக செயல்பட ஆரம்பிச்சது பாருங்க. அப்புறம் நாம் பார்க்கிறோம் சாமுவேல் தீர்க்கதரிசி குறித்து நாம் பார்க்கிறோம் பாருங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி ஆசாரிய உடைமைகள் யாவும் அபிஷேகம் பண்ணப்பட்டது. பிற்பாடு ஆசாரியர் சாமுவேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார். வாசிப்போம். 1 சாமுவேல் 10:1. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. அபிஷேகம் முதல்ல அந்த இடத்துல வந்து பாருங்க. அபிஷேகம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்து தேசத்துல பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற நிலமும் விஸ்தாரமான கானான் தேசத்துக்கு கர்த்தர் வழி நடத்தினார். கானான் தேசத்துல யோசுவா என்கின்ற ஒரு தலைவன் மூலமாக கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள். அதற்கு பிற்பாடு கர்த்தரே ராஜாவாக இருந்தார். கர்த்தரே தளபதியாக இருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற தேசங்கள்ல ராஜாக்கள் இருக்கிறது போல எங்கள் தேசத்துக்கும் எங்கள் ஜனத்துக்கும் ராஜா வேண்டும் என்று முறையிட்டார்கள் தேவனிடத்தில்.
அப்பொழுதுதான் இந்த காரியம் நடைபெறுது பாருங்க. 1 சாமுவேல் 9:16 கூட வாசிப்போம். 1 சாமுவேல் 9:16. நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தை முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடினால் நான் அவர்களை கடாச்சித்தேன் என்று வெளிப்படுத்தினார். பிற்பாடு வாசிப்போம் 17. சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். கர்த்தர் வந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு ராஜாவாக இருந்த காலங்கள் போதும் என்று தேவன் என்னவில்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் எண்ணினார்கள். அதற்கு பிற்பாடுதான் முதலாக ராஜாவை ஏற்படுத்துகிறார்கள். அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ண சாமுவேல் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். பாருங்க, கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார்கள். பிற்பாடு ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அதற்கு பிற்பாடு சவுலுக்கு பிற்பாடு தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அதற்கு பிற்பாடு தாவீதுடைய வம்சங்கள்ல வருகிற ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அபிஷேகம் முக்கியமானது. அபிஷேகம் கனத்துக்குரியது. அபிஷேகம் விலை மதிப்பற்றது. ஏனென்றால் தாவீதோட நாட்கள்ல நாம் பார்க்கிறோம் பாருங்க, தாவீதோட நாட்களில் அதிக யுத்தங்கள் நடைபெற்றது என்று வேத வசனங்கள் சொல்லுகிறது. அதிக யுத்தங்கள், எல்லா யுத்தத்திலும் வெற்றி தாவீது ராஜா பெற்றிருந்தார். பாருங்க, எப்படி பெற்றிருந்தார்? அபிஷேகம். அபிஷேகம் என்னைக்கு அவர் பெற்றுக்கொண்டாரோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியின் ஆளுகையும் பரிசுத்த ஆவியின் அதிகாரமும் பலத்தின் மேல் பலனாக தாவீது ராஜாக்குள்ள விளங்கினதுங்க. எனவேதான் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ண முடிந்தது தாவீது ராஜாவால. இல்லை என்று ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, அபிஷேகம் காரியங்களை நடப்பிக்கிறதா இருக்கிறது. அபிஷேகம் ராஜாவுக்கு ஊற்றப்பட்டிருந்து பாருங்க. எனவே எல்லா எதிரிகளையும் தாவீது ராஜா மடங்கடித்தார், முறியடித்தார். எல்லா எதிரிகளிலிருந்து வெற்றி சிறந்தார். பாருங்க, தாவீது ராஜா பல்வேறு யுத்தங்களை கையாண்டவர். ஒவ்வொரு யுத்தத்திலும் வெற்றி பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். சாமுவேல் எழுதியிருக்கிற அபிஷேக பெண்ணார் பாருங்க, அந்த நாள் முதற்கொண்டும் வெற்றி சிறந்தது. பாருங்க, எப்பொழுதுமே நாம் பார்க்கணும், எப்பொழுதுமே நாம் பார்க்கணும். அபிஷேகம் வெளியேறப்பட்டது. அபிஷேகம் கனத்துக்குரியதுங்க. தேவ ஆவியனுடைய அபிஷேகத்தை யாராவது பெறாதவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், தேவ சமூகத்தில் தேவனுடைய பிரசனத்தில் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலங்களின் முற்றிலும் வேறு, புதிய ஏற்பாட்டு காலங்களின் முற்றிலும் வேறு. பழைய ஏற்பாட்டு காலங்களில் குறிப்பிட்ட ஜனங்களுக்கு, குறிப்பிட்ட ஆசாரியருக்கு, குறிப்பிட்ட ராஜாக்களுக்கு மாத்திரமே அபிஷேகம் செயல்பட்டது, அபிஷேகம் வேலை செய்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவிதமாக இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவ ஆவியனுடைய அபிஷேகத்தை நாம் நம்முடைய வாயினாலே கேட்டு தேவன் கொடுக்கிற அந்த அக்கினியின் வல்லமையில வரங்களின் மூலமா நாம் செயல்படும் போது அபிஷேகம் நமக்குள்ள கிரிகளை நடப்பிக்கிறதுங்க. அபிஷேகம் நமக்குள்ள கிரிகளை நடப்பிக்கிறது. இன்றைய காலகட்டங்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், சண்டே ஸ்கூல்ல இருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானவர் யார், பரிசுத்த ஆவியின் வல்லமை என்ன, அவருடைய வேலை என்ன, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இப்பொழுது என்ன செய்கிறார் என்று எல்லா விவரங்களும் அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினரை துக்கப்படுத்துகிறார்கள். எப்படி பரிசுத்த ஆவியினரை துக்கப்படுத்துகிறார்கள்? ஒவ்வொரு நாளும் இயேசுவை தொழுது கொள்கிறார்கள், பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியினரை அவர்கள் நினைவு கூறுவதே இல்லை. பரிசுத்த ஆவியினரை நினைவு கூறுவதே இல்லை. ஏனென்றால் நேரம் கிடைக்கல. வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலையில் டிஃபன் செய்யணும், திரும்ப வரணும், திரும்ப டின்னர் செய்யணும், தூங்கணும், ஜஸ்ட் நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு போகணும்.
ஸ்கூலுக்கு போகும்போது 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணிட்டு போகணும். சில வீடுகளில் குடும்ப பிரேயர், சில வீடுகளில் நைட்டு குடும்ப பிரேயர், பல வீடுகளில் அது கூட இல்லை. அதாவது பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய வேலை ஸ்தலங்களில், நம்முடைய வியாபாரத்தில், நாம் படிக்கின்ற படிப்பில் முதலிடம் வைக்கும்படி தேவன் விரும்புகிறார். முதலிடம். பிதாவாகிய தேவனுடைய மிகப்பெரிய விருப்பமே அதாங்க. பரிசுத்த ஆவியானவரை முன்னிறுத்தி காரியங்களை நடப்பிக்கும் போது எல்லா காரியங்களும் செவ்வையாக சமாதானமாக காரியங்கள் இருக்குது. பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை முன்னிறுத்தணும். பரிசுத்த ஆவியானவர். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கை எல்லா இடங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவரை முன்னிறுத்ததா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாத எல்லா பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக பிரதானமான 3 முக்கிய ஆதாரம் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இந்த 3ல நீங்க 2 எடுத்து வச்சுக்கிட்டு 1 விட்டாலும் நஷ்டம் நமக்கு தான். 3ஐயும் சம அளவில் நாம் எடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். இல்லைங்க, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டும் போதும், பிதாவாகிய தேவன் தேவையில்லை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவையில்லைன்னா பரிசுத்த ஆவியானவரால் வேலை செய்ய முடியாது. இல்லை, பிதாவாகிய தேவன் வேணா, பரிசுத்த ஆவியானவர் வேணா, எனக்கு இயேசு போதும், இயேசுவின் நாமம் போதும், இயேசுவின் சிலுவைப்பாடுகள் போதுன்னா அதுவும் நம்முடைய வாழ்க்கை பூஜ்யமாக தான் அமையும். நம்முடைய வாழ்க்கையின் மிக பிரதானமான வெற்றிக்கு பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர்கள் கொடுக்கப்பட்ட அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளாக இருந்து வேலை செய்யுங்க. ஆமாம், வேத வசனம் சொல்லியிருக்கு, உலகத்தில் இருப்பனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ளே இருக்கிற பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மிக பெரியது. பிரச்சனைகளை கண்டு நாம் பயந்து விடக்கூடாது. கடன் பிரச்சனைகளை கண்டு நாம் பயந்து விடக்கூடாது. சரீரத்தில் காணப்படுகிற சொல்லி முடியாத வியாதியை கண்டு நாம் பயந்து விடக்கூடாது. நாம் பயப்படும் காரியத்துக்காக நாம் சிருஷ்டிக்கப்படவில்லை. நாம் பயப்படாமல் இருந்து காரியத்தை மேற்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக நாம் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு, நாம் நல்ல சுகத்தோடு, நாம் நல்ல நீடிய ஆயுளோடு, முதிர் வயதில் கனிந்து புஷ்டி பசுமையுமாய் இருக்கும்படியாக தேவன் நம்முடைய சரீரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. பிசாசானவர் கொண்டு வருகிற அந்த சரீர காணப்படுகிற அற்பமான வியாதிகள் ஒன்றுமே இல்லை. அற்பமான வியாதிகளை அற்புதமாக சுகமாக்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள தேவைப்படுகிறது. அபிஷேகம் ஒரு அனலை போல எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எரிந்து கொண்டே இருக்கணும். எப்படி எரிந்து கொள்ளணும்னா, நீங்க வீட்டில் இருக்கும்போது கேஸ் அடுப்பு ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டு உங்க கையை கொண்டு போய் அங்கே வைங்க. போக முடியுமா? தொட முடியுமா? என்ன செய்யும்? பக்கத்தில் கொண்டு போறதுக்கு முன்னாடியே அந்த அனல் இந்த விரலை சுத்தி அடிக்கும். எப்படா கையை எடுக்கலாம் தான் தோணும். அதே போலதான் உங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் அனல் மூட்டி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அனல் மூட்டி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் அனலோடு ஆவியிலே அனலாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஒரு அனலுள்ள வாழ்க்கை, அனலுள்ள வாழ்க்கை. நம்ம ஊர்ல ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை நடக்கிற அந்த வெப்பமான அனல் இல்லைங்க. உள்ளே அனலா இருக்கணும், உள்ளே துடிப்பா இருக்கணும். ஆவியானவர் என்னோட இருக்கிறார், பிதாவாகிய தேவன் என்னோட இருக்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறார். என்னால எல்லா காரியங்களிலும் எப்பொழுது நான் வெற்றி சேர்க்கப்பட முடியும். என் சரீரத்தில் எந்த வியாதியும் இல்லை. என் குடும்பத்துக்கு தேவையான சமாதானத்தை தேவனால் கொடுக்க முடியும். என் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கடன் பிரச்சனையும் அவரால் மாற்ற முடியும். இப்பேர் பெற்றான தேவன் கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தைகளை நாம் நம்முடைய ஆவியிலே அபிஷேகத்தோடு நாம் வேலை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, எப்பொழுதுமே நம்முடைய ஆவி குளிர்விச்சு ஃப்ரிட்ஜில் காணப்படுகிற ஐஸ் கட்டியை போல இருக்கக்கூடாதுங்க. நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அது அனலுள்ளதா இருக்கணும். சோர்வடைய விடக்கூடாது. சுறுசுறுப்பா இருக்கணும். சரீரம் சோர்வடையலாம், ஆனா ஆவி எப்பொழுதும் உற்சாகமா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது.
சரீரத்தில் பலவீனங்கள் ஏற்படலாம். வேலை செய்கிறதுனால, ட்ராவல் பண்ணுறதுனால, சோர்வாகலாம், ஸ்கூலுக்கு போயிட்டு வரனால. ஒருவேளை சரீரம் சோர்வானாலும் உங்களுடைய ஆவி தேவனை நோக்கி தேவனோடு உறவாடணும், தேவனோட பேசிக்கிட்டே இருக்கணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கணும். தேவன் எப்போ எந்நேரம் எப்படி பேசுவார் என்று நமக்கு தெரியாதுங்க. தேவன் எதன் மூலமாகவும் யாரோடு கூட நமக்கு தேவையான ஆலோசனைகளை அவர் கொடுக்க நல்லவர் வல்லவருமாய் இருக்கிறார். எனவே இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இருந்து அனல் மூட்டி எரிய விடுங்கள். இதுவரை நீங்க தூங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அபிஷேகத்தை இன்னைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அபிஷேகத்தை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள நாளுக்கு நாள் வெறுக்கடையும் போது இந்த வருடத்தின் முடிவில் அபிஷேகம் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை சொல்லி முடியாது, எண்ணி முடியாது, விவரிக்க முடியாது. ஏனென்றால் அபிஷேகம் அவ்வளவு நன்மைகளை நமக்காக சபதரித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் நமக்குள்ளாக இருந்து வேலை செய்ய ஆர்வமுள்ளதா இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்க, நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அபிஷேகம் என்றால் புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவின் சிலுவையின் பாடுகளுக்கு பின்பதாக வந்த ஒரு வல்லமை அல்ல. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வல்லமை அல்ல. நீதிமொழிகள் 8:23, பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இந்த இடத்துல குமாரனா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இயேசு 2026 வருடங்களுக்கு முன்பதாக நமக்காக இந்த பூமியில் பிறக்கவில்லைங்க. நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே, இந்த பூமி உருவாவதற்கு முன்பதாகவே அனாதியாய் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அபிஷேகம் இந்த பூமி பிறப்பதற்கு முன்பதாகவே செயல்பட்டு கொண்டிருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி சர்வ சிருஷ்டிப்புகள், சர்வ படைப்புகள் எல்லாமே உருவாவதற்கு முன்பதாகவே அபிஷேகம் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபிஷேகம் எல்லாருக்கும் தேவைங்க. அபிஷேகம் உனக்கு தேவை, எனக்கு தேவை என்று இல்லை. அபிஷேகம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் தேவை. ஏன் இன்னும் சொல்ல போனால் அபிஷேகம் இயேசுவுக்கே தேவைப்பட்டது என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. லூக்கா 4:18, லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு அவர் வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை கருத்து கொடுத்து உட்கார்ந்தார். இந்த இடத்துல முதலாவது பகுதியில் சொல்லப்பட்டிருப்பாருங்க. லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். குமாரனா இயேசு கிறிஸ்துக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவைப்பட்டது. அதான் முதலாவது வார்த்தையில் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவர் என் மேல இருந்து எனக்கு அபிஷேகத்தை அவர் கொடுத்தார். எப்பொழுதுமே நாம் அபிஷேகத்தை குறித்து வெளிப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அபிஷேகத்தை குறித்து, அபிஷேகத்தின் வல்லமை குறித்து நாம் வெளிப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்றால் தேவனை அறிகிற அறிவு, குமாரனா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, பரிசுத்த ஆவியானவரை அறிகிற அறிவு, அவருடைய அபிஷேகத்தை குறித்து அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையை மேன்மையான இடங்களுக்கு கொண்டு செல்லுங்க. ஒருவேளை நீங்க தாழ்மையான இடங்கள்ல இருக்கீங்களா, தோற்று போன இடங்கள்ல இருக்கீங்களா,
துக்கப்படுகிற இடங்கள்ல இருக்கீங்களா? நிலையான வாழ்க்கையே இல்லை என்கின்ற நிலையில இருக்கீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கு. அபிஷேகம் உங்களை செவ்வையான செம்மையான நீதியான பாதைகளில் வழி நடத்துகிறதா இருக்குது. அபிஷேகம் உங்களை அவிதமாக வழி நடத்துகிறதா இருக்குது. எனவே இந்த அபிஷேகத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ளணும். பாருங்க, அபிஷேகம் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து காரியங்களை சித்தி பெற செய்கிறது. அநேகர் ஆவியிலே பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. பல ஆயிரக்கணக்கான ரூபாய் இருக்கு, பல வீடுகள் இருக்கு, சொத்து பத்து இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு. ஆனா நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. உங்களுக்கு தேவையான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பரிசுத்த ஆவியின் வல்லமை, அதாவது அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கும். அபிஷேகம் கொடுக்கும். ஏனென்றால் அபிஷேகத்தால் கொடுக்கப்படாத முடியாத பொருள் ஒன்று இந்த பூமியிலே இல்லை. நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு, ஒரு சமாதானங்கள ஒரு வாழ்வு, சங்கடம் நிறைந்த ஒரு வாழ்வு இல்லைங்க. எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்கணும். எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நாம் ஆண்டு அனுபவிக்க முடியாத காலகட்டங்களில் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்க முடியாத கர்த்தர் விரும்புகிறார். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை குறித்து நாம் மரியாதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் கனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நன்றி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அபிஷேகத்தை இன்றைக்கு அநேகர் துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். துக்கப்படுத்துகிற வாழ்க்கை முன்னேறவில்லை. அபிஷேகம் மற்றவர்களை குறித்து குறை சொல்லாதுங்க, மற்றவர்களை குறித்து பொறாமப்படாது. அபிஷேகம் தாழ்மையுள்ளதா இருக்கும். அபிஷேகம் விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மையோட இருக்கும். அபிஷேகம் நன்றியுள்ள ஒரு வெளிப்பாடோட இருக்கும். பாருங்க, ரொம்ப அபிஷேகம் ரொம்ப பொறுமையா இருக்குங்க. அபிஷேகத்தை பெற்ற ஜனங்கள் எல்லா காரியங்களிலும் ரொம்ப பொறுமையாக தேவனுடைய அபிஷேகத்தின் சத்தத்தை கேட்டு வழிநடத்தப்படுகிறவர்களாக இருப்பார்கள். எனவேதான் நம்முடைய முற்பிதாக்கள், ஆபிரகாம் எடுத்துக்கோங்க, யாக்கோபு எடுத்துக்கோங்க, ஈசாக்கு எடுத்துக்கோங்க, இதுலையுமே அவர்கள் ஸ்பீடா போய் ஒரு காரியத்தை செய்யவே இல்லை. பொறுமையாக, ரொம்ப பொறுமையாக. ஏனென்றால் அபிஷேகம் அவிதமாக நடத்தும். தேவ ஆவியானுடைய ஆலோசனை அவிதமாக தான் செயல்படும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு அபிஷேகம் வேலை செய்ததுங்க பரிசுத்த ஆவியினர் மூலமாக. பிதாவாகிய தேவன் நினைச்சாருன்னா ஒரே நிமிஷத்துல நோவா கட்டின பேலையை காட்டிலும் பெரிய பேலைய அந்த இடத்துல, அந்த தேசத்துல உருவாக்கி இருக்க முடியும். செங்கடலே கலந்தவருங்க. வானத்திலிருந்து மன்னாவை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தவர். வனாந்தரத்துல காடுகளை அழைத்து குவித்தார். பரிசுத்த ஆவியானவர் மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழிகாட்டுதலா இருந்தவர். நோவாவுக்கு ஒரு பேலையை செய்ய முடியாதா? எல்லா விதமான காட்டு பறவைகள், நாட்டு பறவைகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள பேலைகளை அடைச்சி வைக்க முடியாதா? அது கூட வேணாங்க. இவங்க 8 பேருக்கு மாத்திரம் ஒரு சின்ன போட்டு ரெடி பண்ணி தேவனால் கொடுக்க முடியாதா? ஏனென்றால் தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை மூலமாக அனைத்து சிருஷ்டிப்புகளும் உண்டாச்சுல்ல. சரிப்பா, நோவாவா அவருடைய பேலை மூலமா காப்பாற்றப்பட்டுட்டு பின்னாடி வந்தாலே தேவன் பேசினா எல்லா காரியங்களும் நடக்கும் இல்லைங்க. ஏன் செய்யல? அந்த இடத்துல பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அபிஷேகத்தின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் ஆலோசனை அந்த இடத்துல நோவாவுக்கு கிடைத்திருக்குதுங்க. பேலையை கட்டுறாரு, கெட்டிக்கிட்டே இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமாங்க. நாம நினைக்கிறோம் நோவாவும் அவருடைய குடும்பத்தார் யாவரும் பாதுகாக்கப்பட்டார்கள், பிழைத்துக் கொண்டார்கள், உலகத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள், உலகத்துக்கே பிற்பாடு ஆசீர்வாதமாக இருந்தார்கள் என்று. மிகப்பெரிய கிரயம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் செலுத்தப்பட்ட கிரயத்தை போன்று நோவா அவருடைய குடும்பத்துக்காகவும் தேவன் பேசுகின்ற அந்த சத்தத்தை கீழ்ப்படிந்து மிகப்பெரிய கிரயத்தை கொடுத்துக்கிறார். இந்த காலத்துல கப்பல் கட்டுவதற்கு அனைத்து விதமான வசதிகள் இருக்கு.
எல்லாமே எலக்ட்ரானிக் மோட்டர் தான். டக்குன்னு ஒரு மரத்தை அறுக்க முடியும், ஜாயின் பண்ண முடியும், பசங்களாம் இருக்குது. நோவாவின் காலத்தில் என்ன இருந்துச்சு? யோசித்து நாம் பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். அவ்வளோ ஒரு பெரிய கிரையங்க. பரிசுத்த ஆவியனுடைய ஆலோசனை இல்லை என்றால், பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் நோவாவுக்குள்ள இல்லை என்றால் இவ்வளவு பெரிய பேலை கட்டுவது சாத்தியம் இல்லை. ஏனென்றால் ஆவியான ஒருவர் தான் ஆலோசனை கொடுக்கிறாரு, ஆவியான ஒருவர் தான் வழிகாட்டுறாரு. எல்லா விதங்களிலும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின் அபிஷேகம் நோவாவின் மூலமாக அந்த நேரத்தில் செயல்பட்டதுங்க. ரொம்ப சாதாரணம் கிடையாது பேலைன்னு. நம்ம அப்படியே ஒரு 2 அதிகாரத்தில் வாசித்து போயிடுறோம். நோவா பேலையை கட்டாத ஜனங்கள் அவருடைய குடும்பம் காக்கப்பட்டது, மற்ற ஜனங்கள் அழிந்தார்கள், இவர் மீண்டும் பலியிட்டார்கள் என்று. இந்த 2 அதிகாரத்தை நம்ம உட்கார்ந்து தியானித்தோம் என்றால் குறைஞ்சது 2 வாரம் ஆகும். அவ்வளோ பெரிய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளோ பெரிய விஷயங்கள். பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல ஆளுகை செய்தார் என்றே சொல்லப்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை நம்முடைய முற்பிதாக்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறார்கள். இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக மிகப்பெரிய ஸ்லாக்கியம், மிகப்பெரிய கிரயம் கொடுக்கப்பட்டிருக்குது. எனவேதான் நாமும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால் நாமும் கிரயம் கொடுக்கிறதா இருக்க வேண்டும். நாமும் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இப்படி இருக்கேன், எங்கள் அப்பா இவ்வளோ அந்தஸ்துள்ளவராக இருக்காரு, அவர் இவ்வளோ அதிகாரியாக இருக்காரு, நான் இப்படி தான் இருப்பேன், எங்கள் அப்பா ஒரு பெரிய பாஸ்டர், நான் அவருடைய பிள்ளை இப்படி தான் இருப்பேன். அப்படி இல்லைங்க. உங்கள் அப்பா பாஸ்டர் இருந்தாலும், உங்கள் அப்பா பெரிய அதிகாரியாக இருந்தாலும், உங்கள் அப்பா பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும், உங்கள் அப்பா பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தோட தலைவராக இருந்தாலும், நீங்கள் வெற்றிகரமாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் அபிஷேகத்தின் தாழ்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். தாழ்மை, அபிஷேகம் என்றால் இன்னொரு காரியம் தாழ்மை பாருங்க. ஏனென்றால் தாழ்மையாக இருக்கிற இடங்களில் தான் அபிஷேகம் வேலை செய்தது. தாவீது தாழ்மையாக, அற்பப்பட்டவனாக, தள்ளப்பட்டவனாக, சொந்த குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டவராக வனாந்திரத்தில் சொற்ப ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். சொற்ப ஆடுகளை வனாந்திரத்தில் மேய்த்து கொண்டிருந்த தாவீதை நோக்கி அபிஷேகம் வேலை செய்ய ஆரம்பிச்சதுங்க. அபிஷேகம் வேலை செய்ய ஆரம்பிச்சது. உங்களுக்குலாம் அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை நீங்கள் அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். தூங்க விடாதீங்க. நீங்க தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம், தேவன் உங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கை குறித்து, உங்கள் நோக்கத்தை குறித்து அவர் என்ன தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அதை அடையும்படி, அதை அடையும் வரை உங்களுடைய ஆவிக்குரிய அந்த அபிஷேகத்தின் வல்லமையை அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருங்கள். நீங்க தூங்குங்க, ஆனா உங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் உங்களை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆவியில உற்சாகம் உள்ளதா இருக்கணும், ஆவியில வேலை செய்யணும். ஏனென்றால் நாம் ஆவிக்குரியவர்கள். நாம் இந்த பூமியில் வாழுகிறோம். மனுஷிக ரீதியில் நாம் மனுஷிக ரீதியிலான காரியங்களை நடப்பிக்கிறோம். ஆனால் ஆவியாய் இருக்கிற தேவனை, ஆவியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை, அபிஷேகத்தின் வல்லமை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்து காரியங்களை நடப்பிக்கும்படி தேவன் விரும்புகிறார். எனவேதான் எல்லா இடங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய திட்டங்கள் என்ன, தேவனுடைய தீர்மானங்கள் என்ன, அவருடைய முடிவு என்ன, அவருடைய சத்தம் என்ன, அவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னா அதை நாம் நிதானித்து அறிய வேண்டும். நாம் ஜெபிக்கிறதுனால, உபவாசிக்கிறதுனால தேவன் நம்ம ஜெபத்தை கேட்பார் என்று இல்லைங்க. அந்த ஜெபத்திலும் உபவாசத்திலும் தேவனுடைய திட்டங்கள் இருக்கா, தேவனுடைய தீர்மானங்கள் இருக்கா, தேவ சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா, தேவ ஆவியானவர் என்னோட பேசுகிறாரா, அவருடைய அபிஷேகம் எனக்குள்ள அந்த காரியங்களை சொல்லுகிறதா என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். பகுத்து ஆராய வேண்டும். புறாவை போல் கபடற்றவர்களாகவும் பாம்பை போல் வினா உள்ளவர்களாக நாம் இருக்கணும். சுறுசுறுப்பா இருக்கணும். ஒரு காட்டுல ஒரு சிங்கம், ஒரு புலி எப்படி சுறுசுறுப்பா இருக்கோ அந்த போல நாம் இருக்கும்படி தேவன் விரும்புகிறாங்க. எனவே அபிஷேகத்தை தூங்க விடக்கூடாது, தூங்க விடக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் அபிஷேகத்தை தூங்க விடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை போறோம், அபிஷேகத்திலே நிரம்பி வழிஞ்சிடறோம். அப்புறம் மறு ஞாயிற்றுக்கிழமை போய் அபிஷேகத்துல நிரம்பி வழியல. நீங்க அங்க நிரம்பி வழிஞ்சதோடு வந்து கூட
மறுபடியும் நீங்க போகும் வரை கூட அதே அபிஷேகத்தின் அனல்முற்றுகிற வல்லமையோடு கூட நீங்க புறப்பட்டு போகலாம். தேவன் சபையில் மாத்திரம் தேவன் அல்ல, உங்கள் வீடுகளிலும் உங்கள் வேலை பார்க்கும் ஸ்தலங்களிலும் நீங்கள் பிரயாணம் பண்ணுகிற எல்லா இடங்களிலும் அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறது. எனவே அபிஷேகத்தை ரொம்ப குறித்து ஞானம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். தாழ்மையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், அன்போடு இருக்கணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும். நான் தான் சமத்து, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி அபிஷேகம் ஒரு நாள் சொல்லாதுங்க. நீங்களும் சொல்லக்கூடாது, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியலப்பா, தேவனே எனக்கு ஒன்றும் தெரியலப்பா, ஆவியானவரே எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்க சொல்லுங்க, நீங்க எனக்கு போதிங்க, நீங்க என்ன வழி நடத்துங்க, உங்களுடைய சமூகத்தை முன் செல்ல விடுங்க. ஏனென்றால் அவருடைய சமூகம் முன் செல்லும் போது கோடலான எல்லா பாதைகளும் செவ்வையாக்கப்படுகிறதுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவருடைய சமூகம் முன் சென்றது. எனவே பின்னே அடி பார்வனுடைய சேனைகளும் அவருடைய ரதங்களும் குதிரை வீரர்களும் இராணுவ படைகளும், முன்னே செங்கடல். அவருடைய சமூகம் முன் சென்றனால செங்கடல் பிளக்கப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா செங்கடல்களின் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் அவர் செய்ய ஆர்வமுள்ளவராக இருக்கிறார், நீங்கள் அபிஷேகத்துக்கு விட்டு கொடுக்கும் போது. எனவே அபிஷேகத்தை குறித்து கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடுகளை நாம் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 யோவான் புத்தகம் 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாரு. அபிஷேகம் என்றால் ஒரு மனுஷன் என்று கடைசி வரையில் சொல்லப்பட்டது. மறுபடியும் வாசிக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து, எந்த இடத்துல பொண்ணை தேர்ந்தெடுக்கணும் மருமகளாக, எந்த இடத்துல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கணும், எந்த இடத்துல கட்டி கொடுக்கணும், எந்த ஊர்ல கட்டி கொடுக்கணும், சொந்த பந்தமா இருக்கனால கட்டி கொடுத்துடலாமா, இல்ல மாமா மச்சா உறவா இருக்கனால கட்டி கொடுத்துடலாமா, இல்ல அவங்கள எனக்கு நல்லா தெரியும், 20 வருஷம் பழக்கம், என்னுடைய தூரத்து சொந்தம், இல்லை என் கூட பிறந்த தம்பி, இல்லை என் கூட பிறந்த அண்ணன் பிள்ளை, தம்பி பிள்ளை, அக்கா பிள்ளை, அப்படியே கட்டி கொடுத்துடலாமா? இல்லைங்க, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உங்க பெண்ணை கர்த்தருடைய ஆவியனுடைய வல்லமையின் அபிஷேகம் என்ன சொல்லுகிறதோ, அவர் எந்த விதங்களில் உங்களுக்கு வழி நடத்துகிறாரோ நீங்கள் அந்த விதங்களில் வழி நடத்தபடி தேவன் விரும்புகிறார். ஒரு பெண்ணை நாம கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னா, ஒரு மணமகனை தேர்ந்தெடுக்கணும்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். உறவு முறைக்கு வேணா அநேகர் மருமகனாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம். ஆனால் அப்பேற்பட்ட ரீதியில் கூட நாம் தீர்மானம் பண்ணும்போது தேவ சத்தம் அதில் இருக்கிறதா, தேவ திட்டம் அதில் இருக்கிறதா, கர்த்தருடைய சித்தத்துக்கு தான் நான் செவி கொடுக்கிறேனா என்று நான் பார்க்க வேண்டும். இல்லைங்க, சின்ன பிள்ளைலேருந்தே பார்த்துட்டு வரேன் என் மருமகனை, அதனால என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன், அப்படி இல்லைங்க. கர்த்தருடைய சித்தம் தீர்மானம் இருக்கிறதா என்று நான் பார்க்க வேண்டும். தேவனை அறியாத ஜனங்களை சொல்கிறார்கள் திருமணம் என்பது 1000 காலத்து பந்தம் என்று. தேவனை அறிந்த நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஞான உணர்வுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக 1000 முறை யோசிக்கலாம், 1000 பேர்கிட்ட விளக்கம் கேட்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை செய்து முடித்த பின்பு, உங்களுக்கு புரியும்படியே சொல்லப்போனால் திருமணத்தை செய்து முடித்து வைத்த பின்பு பின்னாடி வருகிற பிரச்சனைகளை குறித்து நாம் அலசி ஆராய முடியாது. எனவே பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும் என்று நாம் தீர்மானத்தில் வரும்போது தேவ திட்டத்தையும் தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய வழி நடத்தின்படி
அபிஷேகம் வழி நடத்துகிறபடி நாம் வழி நடத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்றால் இந்த இடத்துல சொல்லப்படுது, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கும். சகலத்தையும். உங்களுக்கு வேலை, நீங்க படிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க, எங்க வேலை பார்க்கணும், எந்த ஊர்ல வேலை பார்க்கணும், எந்த மாநிலத்துல வேலை பார்க்கணும், உள்ளூரா வெளியூரா அசலூரா அயல்நாடா, எல்லாம் தேவ ஆவியானவர்கிட்ட கேளுங்க. அந்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவாருங்க. அந்த ஆவியானவர் உங்களை ஒரு நாளும் தோற்று போக விட மாட்டார். அந்த ஆவியானவர் உங்களை ஒரு நாளும் தோற்று போக விட மாட்டார். சகலத்தையும் குறித்து வருதுங்க. உங்க பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கணுமா? எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்? என் வீட்டு பக்கத்திலே இருக்குங்க ஸ்கூலு, நடந்தா போதும், அப்படி இல்லைங்க. எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏனென்றால் உங்களுடைய பிள்ளைகளின் தீர்மானத்தை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். நீங்க தொடக்கத்தை பார்க்குறீங்க, உங்க பிள்ளைக்கு 5 வயசாயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் விடுவா, ஸ்கூல் வீட்டுக்கிட்டே இருக்குது. அவர் முடிவை பார்க்கிறார். முடிவை பார்க்கிறவர்கிட்ட நீங்க முடிவை கேட்டீங்கன்னா அந்த முடிவு உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் என்று தேவன் சொல்றாரு பாருங்க. முடிவை பார்க்கிறவர்கிட்ட நான் முடிவை கேட்க வேண்டும். ஆவியானவர் பேசுறாரு. எனவே சகல காரியங்களை குறித்து வரும்போது எல்லாவற்றையும் கேட்கணும். எல்லாவற்றையும். எந்த இடத்துல வியாபாரத்தை ஆரம்பிக்கணும், எந்த விதமான எந்த மாதிரியான வியாபாரத்தை ஆரம்பிக்கணும், வீடு கட்டணுமா, எந்த இடத்துல வீடு கட்டணும், இல்லைங்க இங்க பிளாட் சீப்பா இருக்குங்க, இல்லைங்க தேவனுடைய பார்வையில பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பிளாட் சீப்பா வந்ததுக்காக நம்ம ஒரு வீடு கட்டக்கூடாது. அல்லது அந்த இன்ஜினியர் இந்த இன்ஜினியர் ரேட்டு கம்மியா சொன்னக்காக வீடு கட்டக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் சீப்பை பார்க்கிற தேவன் இல்லைங்க, அவர் பெஸ்ட்டை பார்க்கிற தேவன். ஆமா, இருக்குல்ல மெயின் ரோட்ல இருந்து 500 அடி நடந்து போற தூரத்துல கடைசி வீட்டுல இருக்க முடியாத தேவன் வைக்கவே இல்லை. பிரதானமான இடத்துல, பிரதான சாலை பக்கத்துல அருமையான வீடை கட்டி நீங்க குடியிருக்க முடிய தேவன் விரும்புகிறார். எப்பொழுதுமே தேவனுடைய விருப்பம் பெஸ்ட் தாங்க. ஏன் பெஸ்ட் நான் சொல்றேன்னா, வேதம் நமக்கு அதிகமான ஆதாரத்தை கொடுக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற அளவு விசாலமான கானான் தேசம் தான் வச்சாரு. அவர்களுக்கு வனாந்திரமே போதும் தான். ஆனால் அவர்களுக்கே நல்ல ஈவுகளை கொடுத்த தேவன் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அவர் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எனவே சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது என்றால், ஊழியம் செய்கிறவர்கள் எந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கணும், எந்த மாவட்டத்தில் ஆரம்பிக்கணும், எந்த மாநிலத்தில் ஆரம்பிக்கணும், கர்த்தர் என்ன மிஷினரியா தான் அழைச்சிருக்கிறாரா, அல்லது ஒரு ஊர்ல போய் அநேக அறுவடைகளின் மத்தியில் தேவன் என்னை ஒரு சபையை ஆரம்பிக்க சொன்னாரா, அல்லது சுவிசேஷராக இருக்க சொன்னாரா, போதகராக இருக்க சொன்னாரா, மேய்ப்பராக இருக்க சொன்னாரா? கர்த்தரை கேட்கணும். மற்ற காரியங்களுக்கு நாம் பல முறை கேட்க காட்டிலும் இந்த காரியத்தில் நாம் திட்டமும் தீர்மானத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் மற்ற வேலைகள்லாம் 60-70 வருஷத்துல ஓய்வு உண்டு, 80 வருஷத்துல. ஆனா இந்த வேலை ஒவ்வொரு ஊழியினுடைய கடைசி மூச்சு நீக்கும் வரை கர்த்தர் கொடுத்த வேலைங்க. மோசே அபிதமாக தான் இருந்தார். யோசுவா சொல்றார், 80 வயசுல எனக்கு அதிக பலன் உண்டு. 40 வயசுல இருந்த பலன் அதே வயசுல 80 வயசுல எனக்கு அதே பலன் உண்டுன்றார். ஊழியர்களுக்கு கடைசி நிமிஷம் வரையும் ஊழியம் உண்டு, வேலை உண்டு, தக்க சன்மானம் உண்டுங்க. ஊழியத்தை நாம் எந்த இடத்துல ஆரம்பிக்க வேண்டும், அதாவது தேவன் சொல்லுகிற இடங்களில் நாம் ஊழியத்தை ஆரம்பிப்போமானால் தேவன் நடத்துகிற பாதையில் நாம் செல்ல வேண்டும். தேவன் நடத்துகிற பாதை அதிவேகமான பாதையாக என்றுமே இருந்ததில்லை. வேதத்தில் ஆதாரத்தின் பார்த்தாலே பொறுமையாக படிப்படியாக 1 by ஸ்டெப், படி 1, படி 2, படி 3, படி 4, அப்படிதான் நாம் நகர வேண்டும். தேவன் நடத்துகிற பாதையில் செல்ல வேண்டும். தேவன் நடந்த பாதையில் செல்ல வேண்டும். தேவனுடைய ஆலோசனைப்படி நாம் செல்ல வேண்டும். எனவே சகலத்தையும் குறித்து குடும்ப தலைவிக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்தந்த நாளுக்குரிய பொறுப்புகளையும் தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு செய்து முடிக்க முடியாத தேவன் விரும்புகிறார். அபிஷேகம் சகலத்தை குறித்து, அபிஷேகம் எதிர்காலத்தை குறித்து நமக்கு போதிக்கிறதா இருக்கிறதுங்க. எனவே தேவனுடைய பிள்ளைகள் யாவரும்
தேவனுடைய வல்லமையில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தின் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிற சகல காரியங்களிலும் நாம் வெற்றி உள்ளவர்களாக, ஜெயம் உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக, இந்த உலகத்திலே அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நாம் பிரகாசிக்கும்படி தேவன் விரும்புகிறார். அவருடைய வல்லமையின் அபிஷேகம் உங்களுக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய், தீபமாய், சுடராய், வெளிச்சமாய் நீங்கள் இருப்பீர்கள். நீங்க எந்த பட்டணத்துல வாழ்ந்தாலும் சரி, எந்த மாநிலத்துல இருந்தாலும் சரி, எந்த குக்கிராமத்துல இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தான் வெளிச்சம். நீங்க தான் தேவன் அந்த தீபம். அந்த பகுதிக்கு நீங்க இருட்டா இருக்கக்கூடாது, வெளிச்சமா இருக்கணும். குறுகி இருக்கக்கூடாது, பரந்த விஸ்தாரமா இருக்கணும். இருக்கிற இடமே தெரியாம இருக்கக்கூடாது, எல்லாரும் பார்க்கிற மாதிரி இருக்கணும். கர்த்தர் உங்களை நீங்கள் இருக்கிற இடங்களில் ஒரு கலங்கரை விளக்கமாக தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். நீங்க இருக்கிற ஏரியாவுக்கு நீங்க தான் பொறுப்பு. கர்த்தர் உங்களை அவிதமாக வைத்திருக்கிறார் பாருங்க. எல்லா விதங்களிலும் தேவனுடைய அபிஷேகத்தை கனப்படுத்துங்கள், தேவனுடைய அபிஷேகத்துக்கு விட்டுப்படுங்கள். தேவனுடைய அபிஷேகம் நடத்துகிற பாதையில் நீங்கள் நடங்கள். தேவனுடைய அபிஷேகம் காட்டுகிற வழியில் நீங்கள் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவீர்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையின் மூலமாக ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் எழுந்திருப்போம். கர்த்தர் சத்தியத்துக்காக நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்துல குறிப்பிட்ட ஜனங்களுக்கு அவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டது, ஆசாரியர்களுக்கு, ராஜாக்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு என்று. புதிய ஏற்பாட்டு காலத்துல கல்வாரி சிலுவையில் குமாரனாய் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதற்கு பின்பதாக, அவர் அடக்கம் பண்ணப்பட்டதற்கு பின்பதாக, அவர் உயிரோடு எழுந்ததற்கு பின்பதாக, பிதாவின் சமூகத்தில் அவர் சென்ற பின்பு பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் முழுமையாக இந்த பூமியில் ஊற்றப்பட்டது. பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் இந்த பூமி முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை நீங்கள் அதிகமாக உங்களுடைய ஆவியிலே பெற்று இன்னும் அதிகமாக தேவ ஆவியானவருடைய நீங்கள் பேச பழக கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் கொடுத்திருக்க அந்த அக்கினி பாஷை, அந்நிய பாஷையில பேச கற்றுக்கொள்ளுங்கள். அந்நிய பாஷையை பேசாதவர்கள், பேச தவறுகிறவர்கள், பேச நேரமில்லை என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை இழந்து செல்கிறார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்நிய பாஷை ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நீங்கள் டிராவல் பண்ணும்போது கூட பேசிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நாம் அப்படியே கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கணும், ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்கணும். அவருடைய அபிஷேகம் அவ்வளவு பெரிய ஒரு வல்லமை நமக்குள்ள நடப்புகிறதா இருக்கிறது. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக ஆவேகமான இயேசு நாமத்துல உங்களுடைய அன்பின் சமூகத்தில் வருகிறோம்பா. கர்த்தாவே, உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமைக்காக உங்க ஸ்தோத்திரம், அபிஷேகம் நடத்துகிற பாதைக்காக உங்க ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே, புதிய உடன்படிக்கையில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற எங்களுக்கு உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமையும் அளவில்லாமல் நீர் எங்கள் மத்தியிலே பொழிய செய்தபடியாக ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, அபிஷேகம் எதிரிகளை மடங்கடிக்கிறபடியாக ஸ்தோத்திரம், அபிஷேகம் எதிரிகளை அழிக்கிறபடியாக ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எல்லா விதமான ஆயுதங்கள், எல்லா விதமான பொல்லாத மனுஷர்களையும் எதிரிகளையும் அபிஷேகம் முறியடிக்கிறபடியாக ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் எங்களை வெற்றி பெற செய்கிறது, சித்தி பெற செய்கிறது. அவருடைய வல்லமை நாங்கள் அனுபவிக்கிறதா இருக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த கேட்ட சத்தியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் எங்களுக்கு எங்களுடைய இருதயத்தில் விதைத்திருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். ஏற்ற நேரத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை, விளைச்சலை கொடுக்கிறபடியாக ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அபிஷேகம் எதிரிகளை முறியடிக்கும் என்று
கர்த்தாவே, இந்த வாரத்திலிருந்து கேட்ட சத்தியத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தபடியாக நன்றி. கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறபடியாக ஸ்தோத்திரமா. அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் அபிஷேகம் நிறைவாக்கி கொடுக்கிறபடியாக ஸ்தோத்திரமா. சந்தோஷம், சமாதானம், சுகம், நீடிய ஆயுள், கர்த்தாவே நீடிய சமாதானம், கர்த்தாவே ஐஸ்வர்யம், பெருக்கம், நிறைவு, பரிபூரணம் எல்லா விதங்களிலும் உண்டாயிருக்கிறபடியாக ஸ்தோத்திரமா. நீரே பொறுப்படுத்த வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவை நாம ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.